தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழக பாஜகவின் தவிர்க்க முடியாத முகமான சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் திருப்பூரில் பிறந்தவர். வணிக நிர்வாகத்தில் பட்டப்படிப்பு முடித்தவர். தனது 16வது வயதில் RSS இயக்கத்தில் சேர்ந்தார். 1996ஆம் ஆண்டு தமிழக பாஜக செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1998, 1999ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது ஜவுளித்துறைக்கான நிலைக்குழுவின் தலைவராக பணியாற்றினார். பொதுத்துறை நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழு மற்றும் நிதி ஆலோசனை குழுவிலும் உறுப்பினராக இருந்தார். பங்கு சந்தை ஊழலை விசாரித்த நாடாளுமன்ற சிறப்பு குழுவின் உறுப்பினராகவும் இருந்தார். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற குழுவின் ஒருவராக ஐநா பொதுச்சபையில் உரையாற்றினார். 2004 முதல் 2007 வரை தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்தார். 2004ஆம் ஆண்டு பாஜக திமுக கூட்டணி முறிந்த பொழுது மீண்டும் தமிழகத்தில் NDA கூட்டணி அமைய முக்கிய பங்காற்றியவர். கோவையின் முகமாக இருந்தாலும் பாஜகவை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல உழைத்தவர். இவர் தலைவராக இருந்தபொழுது நதிநீர் இணைப்பு, தீவிரவாத எதிர்ப்பு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 93 நாட்கள் 19,000 கிலோமீட்டர் ரத யாத்திரையை மேற்கொண்டார். 2016ஆம் ஆண்டில் கயிறு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அவரது தலைமையின் கீழ் தென்னை நார் ஏற்றுமதி அதுவரை இல்லாத அளவிற்கு 2532 கோடி ரூபாயை எட்டியது. 2020 முதல் 2022 வரை கேரளாவிற்கான பாஜகவின் அகில இந்திய பொறுப்பாளராக இருந்தார். 2023ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 4 மாதத்திலேயே ஜார்க்கண்டின் 24 மாவட்டங்களுக்கும் பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்தார். மார்ச் 2024 முதல் ஜூலை 2024 வரை தெலுங்கானா ஆளுநராகவும், மார்ச் முதல் ஆகஸ்ட் 2024 வரை புதுச்சேரியின் லெப்டினன்ட் ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்புகளை வகித்தார். அதன்பின் தற்பொழுது மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக பணியாற்றி வருகிறார். CPR என்று தொண்டர்களால் அன்போடு அழைக்கப்படும் ராதாகிருஷ்ணன் எளிமையானவர், எல்லோருடனும் இனிமையாக பழகக்கூடியவர். பெரும் பதவிகளுக்கு போய்விட்டால் அவர்களிடம் நெருங்க முடியாது என்கின்ற சூத்திரத்தை உடைத்து எறிந்தவர். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது அவருடைய லெட்டர் பேட் கட்சியினுடைய அலுவலக மேஜை மீது இருக்கும். மக்களின் பிரச்சனைகளை எழுதி வைத்துவிட்டால் உடனடியாக அதற்கான பரிந்துரைகளை லெட்டரில் எழுதி அவரிடம் போய் கையெழுத்து பெற்றுக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு மக்கள் மீது பாசமாகவும் தொண்டர்கள் மீது அன்பாகவும் இருப்பவர் CPR.